ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு அல்டிமேட்டான ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த சட்னி செய்ய தேவையான பொருள் என்னென்னலாம்: வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி, இதுலேருந்து ஒரு 3 பீசஸ் தான் நான் தேங்காய் எடுத்துக்க போகிறேன், ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணல, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காதுன்னா ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்றா போட்டுருங்க. தனித்தனியாக வதக்குனிங்கன்னா பூண்டு வந்து கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த கோல்டன் ப்ரௌன் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பதம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, இதை வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆனியன் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு அதில் போட்டுட்டு கோல்டன் ப்ரௌனுக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் வந்துட்டு அடுத்த ஐட்டம் என்னென்னா தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கிடையாது, ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி வந்து சில பேர் சூடானால் போதும், இல்லை கொஞ்சம் சவுட்டையானால் போதும்னு சொல்லிவிட்டு எடுத்து வதக்கிடுவாங்க. அது ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆன மாதிரி இருக்கணும். நம்ம குழம்புக்கெல்லாம் நல்லா வதக்கி அரைப்போம்ல, அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு மேஷ் ஆகிருக்கணும். அது வந்துட்டு குழன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுட்டு அது கூடவே இந்த தேங்காவையும் போட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோ தேங்காய் போதும், ஆனால் இன்னும் கொஞ்சம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க தேங்காய். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு, பச்சை ஸ்மெல் இல்லை, கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கெட்டி சட்னியாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை நல்லா தண்ணி ஊற்றி கடையில் கொடுக்குற சட்னி மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் போண்டா, பஜ்ஜி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து சட்னி தாளிக்கலை, உங்களுக்கு வேணும்னா தாளித்து போட்டுக்கோங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.